தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஈக்விட்டியில் டெலிவரியில் ட்ரேட் பண்ணும்போது எந்த புரோக்கரில் நம்மக்கிட்டேருந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்க டாப் புரோக்கர்ஸை கம்பேர் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கே புரிய வரும் எந்த புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா நிறையா புரோக்கரேஜ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அதிகமாக யூஸ் பண்ற புரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், க்ரோ, அலைஸ் ப்ளூ, கோட்டக் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த 6 புரோக்கர் தான் கம்பேர் பண்ண போறோம். ஒவ்வொரு புரோக்கரும் ஈக்விட்டி டெலிவரிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். இதுல ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புரோக்கரேஜே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 20 or 2.5% பெர் ஆர்டர், ரெண்டுல எது உங்களுக்கு லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 20 or 0.1% பெர் ஆர்டர் வந்து சார்ஜ் பண்றாங்க. க்ரோவும் சேம் அதே போல தான் 20 or 0.1% விச் இஸ் எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் மினிமம் 5 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து கொட்டக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஃப்ரீ யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அதுல கம்ப்ளீட்லி ஜீரோ புரோக்கரேஜ் தான். நீங்க இதுவே வந்து ட்ரேட் ஃப்ரீ ப்ரோ அப்படிங்கிற பிளான் எடுத்திருந்தீங்கன்னா 0.1%, ட்ரேட் ஃப்ரீ பிளான் எடுத்திருந்தீங்கன்னா 0.20%. ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆஃப் ஆன் பிளான். மொத்தம் 3 பிளான் அவங்க வச்சிருக்காங்க. இங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஃப்ரீ யூத் அப்படிங்கிற பிளான் வந்து ஜீரோ புரோக்கரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீங்க இந்த பிளான் வந்து அண்டர் 30 ஏஜுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். அலைஸ் ப்ளூ பாத்தீங்க அப்படின்னா 0.01% ஆர் 15 ரூபீஸ் பெர் ஆர்டர், எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்க நினைக்கலாம் 0.1%, 0.1%, 15 ரூபீஸ், 20 ரூபீஸ், 5 ரூபீஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தானே, இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு. பட் நீங்க ரியலா ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து பெரிய அமௌண்டே புரோக்கரேஜா போகும். ஸோ அதை நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு புரோக்கரோட புரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஓபன் பண்ணி நம்ம ரியலா ட்ரேட் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் க்ரோவோட புரோக்கரேஜ் கால்குலேட்டர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அதில் ஈக்விட்டி டெலிவரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி நம்ம பண்ணுவோம். ஸோ பை ப்ரைஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு 100 குவான்டிட்டி நம்ம பை பண்ணி செல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ புரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத எல்லா புரோக்கர்லையும், இப்போ நான் இந்த புரோக்கரில் என்ன வேல்யூ போட்டிருக்கணும் சேம் இதே வேல்யூ எல்லா புரோக்கர்லையும் போட்டால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம க்ரோக்கு போட்டோம் அப்படின்னா டர்ன் ஓவர் வந்து 2,50,000 வரும். ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 50,000. இதுக்கப்புறம் தான் சார்ஜஸ் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ க்ரோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 321 ரூபாய் 25 பைசா போக நமக்கு வார நெட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 49,678 ரூபா 75 பைசா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஓகேங்களா? இதில் அவங்க டிபி சார்ஜஸை வந்து கால்குலேட் பண்ணலை. நான் டிபி சார்ஜஸை மட்டும் ஒவ்வொரு புரோக்கருக்கும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது டிபி சார்ஜஸ் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ க்ரோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 49,678 ரூபாய். இதே ட்ரேடை நம்ம ஜீரோதாவில் பண்ணுவோம். ஸோ பை பண்ணுறது 1000 ரூபாய்க்கு பை பண்ணுவோம், 1500 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுவோம். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா 49,725 ரூபா 65 பைசா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். அப்போது நீங்கள் க்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஜீரோதாவில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40லேருந்து 45 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக வரும். ஏன் அப்படின்னா இங்கே ஜீரோதாவில் புரோக்கரேஜ் வந்து 0, பட் இங்கே க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜாக 40 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ க்ரோவில் வந்து டெலிவரிக்கு புரோக்கரேஜ் இருக்குது. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம அலைஸ் ப்ளூ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அலைஸ் ப்ளூவோட புரோக்கரேஜ் கால்குலேட்டர். இங்கே ஐட்டம் டைப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஈக்விட்டி டெலிவரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து NSE BSE ரெண்டில் ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். ஸோ பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000, செல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500, டோட்டல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 100 போட்டோம்னா 49,678 ரூபா வரும். ஓகேங்களா? ஏன்னா அலைஸ் ப்ளூலையும் டெலிவரிக்கு வந்து புரோக்கரேஜ் போடுறாங்க. சார்ஜஸ் வந்து 321 ரூபா 5 பைசா. ஸோ இந்த 49,678 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து க்ரோவில் உள்ள சார்ஜஸ். ஓகேங்களா? க்ரோவும் அலைஸ் ப்ளூவும் நீங்கள் சேம் தான் வருது. ஏன்னா டெலிவரிக்கு ரெண்டுமே சேம் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ஸ்டாக் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அப்ஸ்டாக்கோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்.
இங்கே நான் டெலிவரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம ஒரு ஸ்டாக் ஒன்று ஆட் பண்ணிப்போம். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 1500 ரூபாய்க்கு செல் பண்ணோம் அப்படின்னா 49,653 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஷோ சார்ஜஸ் பிரேக்கப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா டிபி சார்ஜஸை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிபி சார்ஜஸோட 49,653 ரூபா .72 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். தட் மீன்ஸ் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா, இவங்க இதை இன்க்ளூட் பண்ணி 49,653 ரூபா. இன்கேஸ் இதை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா 49,673 ரூபா வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் ஒன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ஏஞ்சல் ஒன்னோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பை பண்ணுறது 1000 ரூபா, செல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா நம்ம போட்டுக்கலாம். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி. ஓகேங்களா, என்எஸ்சி போட்டுட்டு கால்குலேட் ப்ரோக்கரேஜ்னு போட்டிங்க அப்படின்னா 49,654 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிபி சார்ஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் பண்ணி தான் 49,654 ரூபா வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம டிபி சார்ஜஸ் இல்லாமல் எவ்வளோ வருங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து ப்ரோக்கரேஜ் டிபி சார்ஜஸ் இல்லாமல்னா 49,674 ரூபா வந்திருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து 673 ரூபா வந்திருக்கும், இங்கே 74 ரூபா, ஏன்னா 20 ரூபீஸை நம்ம கழிச்சிட்டா. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம கொட்டாக்கோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் பார்க்கலாம். நான் ஈக்விட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலிவரி பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி. பை ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு நம்ம பை பண்ணுறோம், 1500க்கு நம்ம அதை செல் பண்ணுறோம். செல் பண்ணோம்னா ட்ரேடு ஃப்ரீ யூத் அப்படிங்கிற பிளானில் வந்து டெலிவரிக்கு வந்து 0 ப்ரோக்கரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 49,626 ரூபா வரும். ஓகேங்களா, ஸோ இதுலேயுமே அவங்க வந்து டிபி சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா, இதே நீங்கள் ட்ரேடு ஃப்ரீ ப்ரோ எடுத்திருந்தீங்கன்னா 49,331 ரூபா தான் வரும். ட்ரேடு ஃப்ரீ பிளான் எடுத்திருந்தீங்கன்னா 49,036 ரூபா தான் வரும். ஓகேங்களா, சாரி, நான் இங்கே 1500 போட்டுக்கிறேன். போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ வேல்யூஸ் எல்லாமே 49,725 ரூபா வரும். ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோதாவில் வந்த வேல்யூவே உங்களுக்கு இங்கே கொட்டக்கில் வரும். ஏன்னா இங்கே ட்ரேடு ஃப்ரீ யூத் பிளான் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்குது. பிளானை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறா இருந்தாலும் 499 ரூபா பே பண்ணணும். பிலோ 30 ஏஜுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் அந்த ட்ரேடு ஃப்ரீ யூத் பிளான் வந்து யூஸ் பண்ண முடியும். 30 ஏஜ் போய் அது தாண்டிடுச்சு அப்படின்னா ட்ரேடு ஃப்ரீ ப்ரோ இல்லைனா ட்ரேடு ஃப்ரீ பிளான் தான் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதே நீங்கள் ட்ரேடு ஃப்ரீ ப்ரோ பிளானாக இருந்தீங்க அப்படின்னா 49,430 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ட்ரேடு ஃப்ரீ பிளான் எடுத்திருந்தீங்கன்னா 49,135 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இது டிபி சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணலை, இவங்க வந்து கால்குலேட் பண்ணலை. நான் ஒவ்வொரு ப்ரோக்கரோட டிபி சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கொட்டக்கை பொறுத்தவரையும் இதான் அந்த 3 பிளான். நீங்கள் ட்ரேடு ஃப்ரீ யூத் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதர் தன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புரோக்கரோடையுமே அதிகமாக வந்து கொட்டக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா 6 புரோக்கரோட நெட் P&L வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எந்த புரோக்கரில் நம்ம டெலிவரி ட்ரேட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, எல்லா புரோக்கர்லேயுமே நம்ம 100 குவான்டிட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு செல் பண்ணால் என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதால தான். ஜீரோதால 49,725 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் இருக்குது, அந்த ஃப்ரீ பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அது எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே சேம் உங்களுக்கு தான் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோ இருக்குது, 49,678 ரூபா க்ரோவில் ப்ராஃபிட்டாக வரும். நாலாவது இடத்துல அலேஸ் ப்ளூ, சேம் க்ரோவில் என்ன ப்ராஃபிட் வருதோ சேம் அதே ப்ராஃபிட் தான் அலேஸ் ப்ளூலையும் வரும். அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் 49,674 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்டாக் 49,623 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே வித்தவுட் டிபி சார்ஜஸ். இப்போ உதாரணத்துக்கு அப்ஸ்டாக் ஏஞ்சல் ஒன்லாம் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணும்போது டிபி சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டிவ் பார்ட்டிசிபேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புரோக்கரும் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸை நம்ம செல் பண்ணும்போதோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ரெடீம் பண்ணும்போது இந்த சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டிபி சார்ஜஸ் வந்து இன்ட்ராடே
ட்ரேடிங்க்கு கிடையாது, F&O ட்ரேடிங் கிடையாது. நீங்கள் ஈக்விட்டியில் டெலிவரியில் செல் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீனில் ஒவ்வொரு புரோக்கரும் டிபி சார்ஜஸாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா 34 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், கொட்டக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 23 ரூபா 60 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. அலைஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா 17 ரூபா 70 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா தான் லோயஸ்ட்டாக டிபி சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மேலும் இந்த டிபி சார்ஜஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 வீக் முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் இதை பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை மேல் ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெலிவரியில் ட்ரேட் பண்ணால் நமக்கு புரோக்கரேஜ் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஜீரோதா தான். நீங்கள் ஜீரோதா தான் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு 0 புரோக்கரேஜ் வந்து போடுறாங்க அண்ட் டிபி சார்ஜஸும் ரொம்ப கம்மி. நீங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் புரோக்கரேஜ் அதிகமாக போகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுவீங்க, 1 மந்த்துக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுவீங்க, 1 இயருக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுவீங்க, அப்போ எவ்வளோ புரோக்கரேஜ் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித் தமிழ் சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே சார், சப்போர்ட் எப்படி இருக்கும்? எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங் ரிலேட்டடாவோ இல்லை பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவோ எனக்கு டவுட்ஸ் சந்தேகம்லாம் இருந்ததுன்னா நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாகவே கைட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.